என்னடா சட்டம்? இந்திய நாட்டில் சட்டம் வச்சுருக்காங்க பாரு. சட்டம் யார் யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம். நாசமாக போன சட்டம். இந்த சட்டத்தினால தாண்டா இந்த உலகத்தில், இந்த இந்திய நாட்டில் குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகப்பட்டிருக்கின்றது. ஒரு சட்டம் என்பது தனது மக்களுக்கு நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர குடும்பங்களை சிதைக்கவோ குழந்தைகளின் எதிர்காலத்தை சிதைக்கவோ இருக்கக்கூடாது. அந்த அரசாங்கம் என்பது எதற்காக? மக்களின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாசமாக போன சட்டம் ஒன்று இயற்றி வச்சிருக்கீங்களே இந்திய அரசாங்கமே. யார் யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம். என்னடா கள்ள உறவுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? டே, நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு குழந்தை சொல்லுது எனக்கு வாழ பயமாக இருக்குது அப்படிங்குது. அந்த வீடியோ பார்க்கும்போது தன்னை அறியாமலே கண்கள் கலங்குகிறது. அடா, நாசமாக போன சட்டத்தை முதல்ல வாபஸ் பெறுங்கடா இந்தியன் அரசாங்கமே. மோடிஜி அவர்களே, தாழ்மையான வேண்டுகோள். இந்திய மக்களின் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமெனில் எவன் ஒருத்தி கள்ளத்தனமாக உறவு வைத்துக் கொள்கிறாளோ அவள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒருவனை ஒருவன் தாக்க முயன்றால் அது கொலை முயற்சி. ஆனால் தன் பெற்ற குழந்தையை எதிர்காலத்தை கண்டுகொள்ளாமல் அவளுடைய சுய இன்பத்திற்காக யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்து கொண்டு தனது குடும்பத்தை சிதைத்து கொள்ளலாம். இது என்ன குற்றம் இல்லையா? இதை குற்றமாக்குங்கள், தண்டிக்கப்படணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை யார் கண்டுகொள்ளாமல் தன் சுய இன்பத்திற்காக வாழ்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இந்திய நாட்டின் குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். வாழ்க்கைகள் நாசமாக்கப்பட மாட்டாது. குழந்தைகள் பாவம், அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? நாம் செய்யும் தவறுகளால் நமது குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த கடமையை தவறவிட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மோடிஜி அவர்களே, சட்டம் இயற்றுங்கள். எவன் ஒருவன் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிந்திக்காமல் கள்ள தொடர்பினால் தனது குடும்பத்தை சிதைக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய நாட்டின் நாகரிகம் காப்பாற்றப்படும், குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு புதிய சட்டத்தை ஏற்ற சொல்லுங்க. தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை யார் நன்மை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இந்திய நாட்டின் புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். யாரோடு யார் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற சட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும்.